மன உறுதி படைத்த மாற்றுத்திறனாளி வாலிபர் உடல் தளர்ந்தாலும் மனம் தளராத தன்னம்பிக்கையோடு உலக சாதனை புத்தகத்தில் தனக்கான இடத்தை பிடித்திருக்கிறார். சாதனை வாலிபர் புவனேஷ்குமார் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. உடலிலோ மனதிலோ ஏற்படும் எதிர்பாராத மாற்றத்தின் காரணமாக ஒருவரால் சில செயல்களை நிரந்தரமாக செய்ய முடியாமல் போய்விடுவது உண்டு. அவ்வாறானவர்களை நாம் மாற்றுத்திறனாளிகள் என்று அழைக்கிறோம். ஹெலன் கெல்லர், பீத்தோவன், லூயி பிரெயில் போன்ற மாற்றுத்திறனாளிகள் தமது சுய ஊக்கத்தால் அவர்தம் வாழ்வில் பல சாதனைகளை படைத்துள்ள வரலாறு இருக்கிறது. இந்த நிலையில்தான் சாதனை வாலிபர் புவனேஷ்குமார் தனது தன்னம்பிக்கையால் கவனம் பெற்றிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள படுகப்பத்து கிராமத்தை சேர்ந்தவர்தான் இந்த புவனேஷ்குமார். பிறவிலேயே மாற்றுத்திறனாளியான இவர் எம்.காம் படித்துள்ளார். தான் ஒரு மாற்றுத்திறனாளி என்பதால் துவண்டுவிடக் கூடாது என்பதற்காக ஏதாவது சாதனை புரிய வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்பட்டிருக்கிறார். நான் பிகாம் ஆர்ட்னல் காலேஜில் படிச்சிருக்கேன். எம்.காம் கொம்டிகொத்த எஸ்எஸ்பி காலேஜில் பண்ணியிருக்கேன். நான் 80% மேலே மார்க் வாங்கியிருக்கேன். நான் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட், ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் ரெண்டுத்துலேயுமே 4 சாதனைகள் பண்ணியிருக்கேன். பீகாக் போஸ் புஷ்அப்ஸுங்கிறது யோகாவிலையும் புஷ்அப்ஸையும் கலந்து பண்ண ஒரு இது. இந்த ரெக்கார்டை நான் மட்டும்தான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் வேறு யாரும் இன்னும் பண்ணலை. எனக்கு நான் எம்.காமில் 80% மேலே மார்க் வாங்கினதால் எனக்கு தமிழக அரசு சார்பிலையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சார்பிலையும் எனக்கு அரசாங்க சார்பில் விருதும் வேலையும் கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த நிலையில் அவர் மாற்றுத்திறனாளிகள் பிரிவு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை பட்டங்கள் பிரிவில் மயில் தோகை புஷ்அப் என்ற பிரிவில் 1 நிமிடத்திற்கு 82 புஷ்அப் எடுத்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை பட்டத்தை பெற்று சாதனை படைத்துள்ளார். உடல் தளர்ந்தாலும் மனம் தளராத தன்னம்பிக்கையோடு பல உலக சாதனைகளை படைத்த புவனேஷ்குமார் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமன்றி அனைவருக்கும் முன் உதாரணமாக இருந்து வருகிறார் என்பதில் மாற்று கருத்தில்லை. சத்தியம் செய்திகளுக்காக செய்தியாளர் மணிகண்டனுடன் சத்தியம் செய்தி குழு.